ஹலோ. டாக்டர் ரங்கநாதன் சார் தானே? ஆமா சொல்லுங்க. சார், என்னோட பேரு சைலஜா. சரி. அ, நான் இங்க ரங்கராஜபுரத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ. சார், ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்கள பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் உங்க அப்பாயின்ட்மெண்ட் தர முடியுமா? யா ஷூர் கண்டிப்பா. ஒரு 3 o'clock மாதிரி ஆ. வாங்க. சரிங்களா? ஆ, ஓகே சார். தேங்க் யூ சார். வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யா கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். வணக்கம் டாக்டர். என் பேரு சைலஜா. காலையில ரங்கராஜபுரத்துல இருந்து கால் பண்ணியிருந்தேனே. ஓ ஓகே. சொல்லுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், அது வந்து பரவாயில்ல சொல்லுங்கங்க. அ, அது எப்படி சொல்றது? எனக்கு எப்படி சொல்றதுன்னே அ, சுத்தமா புரிய மாட்டேங்குது. பரவாயில்லங்க சொல்லுங்க. என்கிட்ட வந்துட்டீங்கல்ல. ஆ, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அது டாக்டர் எனக்கு பேஷண்ட் யாரு? நீங்க தானே? ஐயையோ! நான் இல்லங்க. அப்புறம்? அ, என்னோட ஹஸ்பண்ட். ஓ எங்க இருக்காரு? வெளியே இருக்காரா? கூப்பிடுங்க. ஐயையோ! அவரு வரலைங்க. அவரு கொஞ்சம் அ அவரு வந்து உங்கள மீட் பண்றதுக்கு கொஞ்சம் வெட்கப்படுறாரு. பேஷண்ட் வராம டெஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படிங்க குடுக்கறது? அ அவரு இங்க வரத்துக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அவரு. அதான் நானே உங்கள நேரடியா மீட் பண்ணி, அவர எப்படி குணப்படுத்துறதுன்னு கேட்கலான்னு தான் இங்க வந்தேன் டாக்டர். சோ நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். ஓ! ம். சரி அப்போ ஒரு வேல பண்ணலாம். சொல்லுங்க டாக்டர். உங்க வீட்டுக்காரர் இருக்கிறப்போ, ஆ, நான் உங்க வீட்டுக்கு வந்து ம். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குற மாரியே அவருக்கு குடுத்துறலாம். ஓகே சார். ஓகே தானே? அ ரொம்ப தேங்க் யூ டாக்டர். அ எப்ப வரீங்க டாக்டர்? ஆம், நாளைக்கு காலையில வரேன். ஓகே டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் உங்கள மட்டும் தான் நம்பியிருக்கேன். அவர எப்படியாவது குணப்படுத்திருங்க. அவர் மட்டும் நல்லபடியா குணமாயிட்டாருன்னா, நான் உங்கள எப்பவுமே மறக்க மாட்டேன் டாக்டர். ஓகே மேடம். ஃபீஸ் எவ்ளோ டாக்டர்? 700 மேடம். வெளிய ரிசப்ஷன்ல பே பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். ம். ஓகே. தேங்க் யூ டாக்டர். போயிட்டு வாங்க. ஆ, ஹலோ டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா உள்ள இருக்கேன். வாங்க. ம். என்ன குடிக்கிறீங்க டாக்டர்? டீ எடுத்துட்டு வரவா? காஃபி எடுத்துட்டு வரவா? ம். பரவால்லங்க. ஐயோ! ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எதுவும் குடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல. இருங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க. ம். ஆ. வாங்கிக்கோங்க. தேங்க் யூங்க. ம். உங்க ஹஸ்பண்டுங்க? எங்க இருக்காரு அவரு? ஆ, அவரு வெளிய போயிருக்காருங்க. என்னங்க நீங்க? நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. காலையில நீங்க வரீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேங்க. ம். வெட்கப்பட்டுக்கிட்டு வெளிய போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். நீங்க தான் எப்படியாவது அவர சரி பண்ணணும். ஓ! உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க டாக்டர். உங்க ஹஸ்பண்ட்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாது. டாக்டர், நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க டாக்டர் போவேன்? இந்த மாரி கேஸ் என்கிட்ட நெறைய வந்திருக்குங்க. நார்மலாவே இந்த மாரி ட்ரீட்மெண்ட்க்கு யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. ஓஹோ! வந்து உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லன்னா, நாம 2 பேரும் சேர்ந்திருக்கலாமா? டாக்டர், என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் என் புருஷனோட ட்ரீட்மெண்ட்காக தான் உங்கள பார்க்க வந்தேன். நீங்க என்னடான்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாமான்னு கேக்குறீங்க? அவரோட ப்ராப்ளம் சரியாயிருச்சுன்னா நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தலாம்னு நெனச்சேன். அதையே சாக்கா வச்சுக்கிட்டு நீங்க இப்படி தப்பு தப்பா பேசினா என்ன அர்த்தம்? உங்க புருஷனால உங்களுக்கு எந்த சுகமும், சந்தோஷமும் கிடைக்காதுங்க. ஒண்ணு அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிக்கோங்க. இல்ல உங்களுக்கு புடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கோங்க. என்னது? திடீர்னு உங்களுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. என் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றேன். உங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. உங்களுக்கு நான் ஓகேன்னா என்கிட்ட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். சரிங்களா? நான் கிளம்புறேன். நல்லா ஒரு தடவை யோசிச்சு உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. உங்க முடிவுக்காக நான் காத்துட்டு இருப்பேங்க.
பாய்ங்க.